தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவரும் செய்வார்கள் என்று இந்த தேர்தலை வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. நேற்று சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசிற்கு இந்த தேர்தலோடு முடிவு கட்டுவேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். இந்த தேர்தலை முடிவெடுக்கப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே தெரியல. இதைத்தான் ஈரோடு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கிறான். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 மாநில ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் அதே அந்த மத்திய ஆட்சியிலும் அமர்ந்திருக்கிறது. அதற்கு முன்பு எல்பிசி, ஐஜே குஜராத், தேவகா இத்தனை உலகம் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அனுமதித்தது. இனி நாட்டிலே ஏமாற்ற முடியாது. சுமார் 16 மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 16 மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தமிழகத்துக்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மத்திய ஆட்சி அதிகாரம் அளிக்க வேண்டும். மத்திய ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய குறிக்கோள். உண்மையிலேயே இப்போது பேசுகிற திரு ஸ்டாலின் மத்திய ஆட்சி அதிகாரம் 16 மக்களை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறோம், நிறைய நிதிகளை கொண்டு வருகிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவரும் செய்வார்கள் என்று இந்த தேர்தலை வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.